பிரவீன், அதாவது நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் ராசாம்பாளையம் சுங்குச்சாவடியில் வந்து தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம் மற்றும் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மற்றும் கட்டுநர் சங்கத்தின் சார்பில் வந்து ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியில் வந்து கடந்த 9 மாதங்களாக மணல் குவாரிகள் இயக்கப்படாமல் இருக்குது. இந்த மணல் குவாரியை வந்து அரசு வந்து திறக்க வேண்டும். மேலும் வந்து சுங்கச்சாவடி காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும். மேலும் சுங்கச்சாவடிகளில் இப்போ உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மணல் குவாரிகள் வந்து திறந்தால்தான் தங்களது மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் உயரும். மேலும் இந்த ஸ்டாண்ட் இந்த மணல் வந்தால் தான் வந்து வீடுகள் தரமாக கட்டப்படும். அதனால வந்து மணல் குவாரிகளை வந்து அரசு திறக்க வேண்டும். மேலும் வந்து டோல் பிளாசாவை சுற்றியுள்ள 20 கிலோமீட்டர் சுற்றியுள்ள வாகனத்திற்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி தலைமையில வந்து ஒரு 500க்கும் மேற்பட்டோர் வந்து சுங்கச்சாவடியில் வந்து முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரவீன்.